ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதாஸ் ஆர்டிக்கல். எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எந்த விலாக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எங்கள் அப்பா அம்மா 3 பேருமே எங்களோட சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு ஊருக்கு போய். இது என்னோட கசின் அபி. அதாவது எப்படி சொல்லணும், இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் அம்மா சைடு ஃபேமிலியிலேயே லாஸ்ட்டு கடைக்குட்டி கசின்னு வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய வைபுக்கு சூட்டாகிற ஒரு பொண்ணு, க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ நான் அபி அப்புறம் அப்பா அம்மா அப்புறம் அத்தை எல்லாருமே சேர்ந்து கன்னியாகுமரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஏன்னா நாங்கள் அம்மா சைடு நேட்டிவ் ரீச் ஆகிறதுக்கே கரெக்டாக ஒரு பாதி நாள் ஆயிடுச்சு, அரை நாள் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரினா 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அதனால அங்கே வேகமாக கிளம்பி கன்னியாகுமரி வந்துட்டோம். ஆனால் அங்கே வள்ளுவர் சிலைக்கு எங்களால் போக முடியல. என்ட்ரன்ஸில் எழுதியிருப்பாங்களா, டைம் 4 மணியோட லாஸ்ட்டு. அங்கேருந்து போட் விட மாட்டாங்க. நாங்கள் போனது 5 மணிக்கு, அதனால உள்ளே அலோவ் பண்ணல. சரி, இல்லைனாலும் என்ன, நம்ம வியூவெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இருந்து பார்த்தா நமக்கு போட்டு போகிறது அப்புறம் வள்ளுவர் சிலையெல்லாம் நல்லா தெரியுமா. அதனால் லெஃப்ட் சைடு அந்த போட்லாம் நிற்க வச்சுருப்பாங்க, அந்த சைடு இருந்து நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நமக்கு போஸ் கொடுக்கவா சொல்லி தரணும், அது மட்டும் இல்லாமல் கூட பார்ட்னரும் இருந்தால் போதும்ல. அப்படி தான் நாங்களும் அங்கே போனோம். அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு, அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ்லாம். அப்புறம் அப்படியே தாண்டி போனால் நிறைய கடைகள் இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன், மேங்கோ அப்புறம் வாட்டர்மெலன் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நல்லா காற்று வீசிட்டு இருந்துச்சு. ஸோ அம்மா அப்பா அப்புறம் அத்தை 3 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது நான் கன்னியாகுமரிக்கு வர்றது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் கயல் மூவியில் பார்க்கும்போது ஆஹாஹா இப்படிலாம் காட்டுறாங்களே, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ரொம்ப நாள் கழித்து வந்தது, நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டே பீச்சில் போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நியூ அந்த பார்க் வேறு கட்டியிருந்தாங்களாம். அதாவது வெளியே என்ட்ரன்ஸில் ஆப்போசிட் சைடு. அதனால் பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூல் மாதிரி இருந்தது, உள்ளே நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம அப்படியே விளையாடிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆகணும். நான் ஹாய் சொல்லுங்க. ஸோ நாங்கள் இப்போது கன்னியாகுமரி பார்க்கில் இருக்கோம். ஆமாம் ஆமாம். வாவ், கலரு பாருங்க சேஞ்ச் ஆகுது. பாய் பாய். இது பார்த்திங்கன்னா 2வது நாள் காலையில் எடுத்த வீடியோ. அதாவது திருக்குறங்குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லியிருந்தா. பிளான் எல்லாமே அபிது தான். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ திருக்குறங்குடியில் இருக்கோம். நாங்கள் நம்பி கோயில் போக போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்ட போகிறோம். ஆமாம், ஃபாரஸ்ட் ஏரியா. வள்ளியூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ தான் இருந்தது திருக்குறங்குடிக்கு. ஆனால் அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியாது. அங்கே ஆட்டோவும் கிடையாது. இந்த ஆட்டோ நான் ரொம்ப 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 நல்லவர். எங்களை கூட்டிகிட்டு வந்தது ஃபுல்லாகவே அவர் தான். அவ்வளோவா அதிகமாக காசு கூட வாங்கிக்கல. ஆனால் அங்கேருந்து உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா மைண்டு மாறிடுச்சுங்க. இருக்க கஷ்டம்லாம் பறந்து போன மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த மேகங்கள் சூழ இருக்க மலை, அப்படியே சுற்றியும் பச்சை பசேல்னு காடு, 2 சைடுமே அப்படி தான் இருந்தது. நடுவில் அந்த ஆட்டோ போகுது ரோடில். அவ்வளோ நல்லா இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் எதிர்பார்க்கல. பட் உள்ளே கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பூசாரி கீழே வராராம். அதனால் நாங்கள் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ நானும் என் கசினும் இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ வாங்க அந்த ஸ்பாட்டை பார்க்கலாம், எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய். இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இங்கே தான் யாருமே இல்லை, ஆக்சுவலாக ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஸோ தட்ஸ் இட். வாவ். ஸோ ஆமாம், நாங்கள் இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ குளிக்க போகிறோம். ஆமாம் ஆமாம்.
மழை வர ஜோரா வருது. ஹாய் சார். எங்க பிளான மழை வந்து கெடுத்துருச்சு. நேத்தே வந்திருக்கலாமா இருந்தது இல்லப்பா. இங்க பார்த்தா அமேசான் கார்டு, இங்க பார்த்தா கூமாம்பட்டி. கூமாம்பட்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல மழை. நாங்கள் வந்து இந்த சைடு வந்துட்டோம். எங்கள் அப்பா அம்மாவும் கொடை பிடிச்சி நிற்கிறாங்க. தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ மற்றபடி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா அருவி ஓடுறது, அருவி ஓடுது, நாங்கள் மட்டுமே. ஹாய் சொல்லு. மீன் கிடைக்குதா அம்மா? ஸோ நல்ல மழை. வெரி வெரி நைஸ். நாங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இல்லாத இடமா பார்த்து தான் சூஸ் பண்ணோம். அப்பா அம்மா வந்து ரொம்ப இதில் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து எப்படி பத்திரமா இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அங்கேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வந்து விளையாடும் போது நான் விளையாண்டானா அவள் எடுப்பேன், அவள் விளையாண்டானா நான் எடுப்பேன். அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன இடைக்கு மீன் மட்டும் கொஞ்சம் கடிச்சிச்சு. ஃபிஷ்பா வந்து கிடச்சிச்சு எங்களுக்கு. அபிஷா ஹாய். நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. உள்ளே வந்து சாப்பிட முடியாது அப்படின்றனால தான் நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்டோம். நிறைய குரங்கெல்லாம் இருக்கும் அங்கே, அதனால தான். அப்புறமா எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருந்தது. எங்கள் பாட்டி வழி சொந்தம், பாட்டியோட தங்கச்சி பொண்ணு வீடு இருந்தது. அதனால் அங்கேயும் போயிட்டு பேசிட்டு ஊரில் வந்து தண்ணி வெள்ளத்தை பற்றிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது. இந்த திருக்குறங்குடி ஃபால்ஸ்க்குலாம் போகணும் அப்படின்னா 20 ரூபான்னு நினைக்கிறேன் டோக்கன் எடுக்கிறதுக்கு. 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா அபி எங்கள் கூட வரல. அபி வந்து 2 நாள் தான் நான் வரேன் லீவ் வாங்கியிருந்தேன். 3ஆவது நாள் அவளுக்கு வந்து டியூட்டி இருந்தனால அவள் வந்து அங்கே போயிட்டா. வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு. அவளை விட்டுட்டு வந்து போக முடியல. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நான் 3 பேருமே வந்து எங்கள் அப்பாவோட சொந்த ஊருக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நிறைய மயில்ராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட தோகையெல்லாம் விரிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ எடுக்க முடியல. என்ன தான் அங்கே இங்கேன்னு சுற்றினாலும் நம்ம சொந்த ஊர் தாங்க. ஆமாம், என்னோடய அப்பா ஊர், தாத்தா ஊர், என்னோட சொந்த ஊர். இங்கே வந்து போகணும் அப்படின்றது வந்து என்னோடக்கு வந்து ரொம்ப வருஷ கனவாக தான் இருந்தது. இப்போ தான் அது வந்து நினைவாக இருக்குது. என்னோடய முகத்தை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஒரு அளவு கடந்த பொன் சிரிப்போடு தான் இருப்பேன். அவ்வளோ சந்தோஷம் வந்து இருந்தது என்கிட்ட. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் எங்கள் தோட்டமே தெரியாமல் ஒரு வாழைக்காயை எடுத்து என்ன பண்ணேன்னா என்னோடய ஸ்கர்ட்குள்ளே வச்சு பொதிச்சிட்டேன். கரை அடித்து அப்புறமா தான் அம்மாக்கிட்ட காட்டினேன். இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னாங்க. பஜ்ஜி போட வந்து வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து எங்கள் தோட்டம்னு எனக்கு தெரியாது அப்போது. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து தோட்டத்துக்கு வரேன். ரொம்ப நாள் இல்லை, 11 years. இது வந்து நொங்கா. இது நொங்கா. எது? நொங்கு. அப்பா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? இது எங்கள் மாமரம். நல்லா காய்ச்சி. ஆமாம், மாமரம் வந்து காட்டல காட்டும். அப்போ அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சின்ன வயசுலலாம் அப்பாவை எதனா சொல்லி டென்ஷன் படுத்திட்டேன்னா அப்பா சொல்லுவார், உங்களெல்லாம் வயக்காட்டில் வந்து வேலை செய்ய விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நினச்சா சிரிப்பு தான் வருது.
அம்மா வந்து கருவேப்பிலை பிடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து உங்ககிட்ட இப்போ வாழை கொலை விட்டுருக்கு, அது காட்டுறேன். இந்த தெரிய மாட்டேன் தெரியல. இங்கே நிறைய கருவேப்பிலை செடி இருக்குது, ஃபுல்லாகவே கருவேப்பிலை தான். வாழை தார் பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்காமல் தரையில் விழுந்திருக்கு. அதனால் வந்து அந்த மரத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் அம்மா வந்து ஒரு மரத்தை பற்றி எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எல்லோரும் ஒரு மரத்தை பற்றி எழுதிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த வாழையை பற்றி தான் எழுதிட்டு வந்திருந்தேன். ஆனால் கடைசியில் என்ன எழுதிட்டேன்னா, இந்த வாழை வந்து வெட்ட வேணான்னு வாழை அழுகிற மாதிரி எழுதியிருந்தேன். அப்போ வந்து எங்கள் தமிழ் அம்மா சொன்னாங்க, வாழை வந்து ஒரு மரத்தோட ஆயுள் காலம் ஒரு டைம் தான், அது வந்து கொலை விட்டுருச்சுன்னா அதை வந்து வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. இப்போது தோட்டத்தை பார்த்திங்கன்னா எங்களோட சொந்தக்காரங்க தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு எப்போனா இந்த மாதிரி சமயம் கிடச்சா நாங்கள் வந்து பார்த்துட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமை வந்து போயிட்டுருந்துச்சு, அழகாக இருந்தது பார்க்க. அப்போ வந்து சொல்லுவார், ஊரில் தோட்டத்துக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கயிறு கட்டி உங்களுக்கு நீச்சல் பழகணும், ஏன்னா பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீச்சல் கற்று வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த டைம் வந்து கிணறு கொஞ்சம் பார்த்தோன்னே பயமாக தான் இருந்தது. அதனால் சும்மா அங்கேருந்து வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்து பழம் இனிக்கும் போல். நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. அருமையான நினைவுகள் தான். என்ன ஊரெல்லாம் சுற்றி தான் கொஞ்சம் ஃபேஸில் வந்து பரு வந்துடுச்சு. எங்கள் அப்பா ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். இவன் வந்ததுலேருந்து என்ன குறுன்னு தான் பார்த்துட்ருக்கான். யாரா இது புதுசாக இருக்காங்களே, நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறான் போல். இது நம்ம வந்து ஒன் மேன் ஆர்மி, சொந்த ஊரில் நடக்கிறார். வீடு வந்து நாங்கள் வரவே இல்லையா, ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால தான் இப்படி செவுரெல்லாம் விட்டுருச்சு. அப்புறம் உள்ளெல்லாம் அப்படியே இருந்தது. அதை வந்து ரினோவேட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தாத்தா ஃபோட்டோ ஒன்று இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அச்சோ கையில் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊரில் வந்துட்டு நாங்கள் ஏஐலாம் இப்போ அதிகமாக ஆயிடுச்சுல, அப்போ அதை வச்சு நாங்கள் வந்து புதுசாக ஃபோட்டோ வந்து ரினோவேட் பண்ணி எடுத்தோம். இப்போ வந்து நாங்கள் ஊர்லேருந்து கிளம்ப போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா தெரியலை திருப்பி எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல மெமரிஸில், அதனால் கண்டிப்பாக அப்பா கிட்ட சொன்னேன், அடுத்த வருஷமும் நம்ம வரலாம் ஊருக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து கிளம்பி வந்தாச்சு. திருப்பி எங்கள் அம்மா ஊரில் தான் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தான் அடுத்த நாள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள். ஸோ அப்படியே ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், அடுத்த நாள் சர்ச்சுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல தான் வந்து சர்ச் இருக்குது. இங்கே வந்து ஃபெஸ்டிவல் இருந்துச்சு, அதனால் வந்து சரி போயிடலாம், போய் பார்த்துட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். ஃபேமிலினா நான், அம்மா, அப்பா, அத்தை 4 பேர் வந்து போயிருந்தோம். அப்படியே உள்ளே என்டர் ஆக என்ன மாதிரி ஒரு லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க தெரியுமா? அப்பா அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். போன உடனே வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அது முடிச்சுட்டு மாஸ்லாம் இருந்தது. நாங்கள் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய இடம் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே வந்து பானை சட்டியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ் போல். அதனால் நானும் அம்மா 2 பேரும் வந்து வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து இங்கே கிளம்புனோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிற சட்டிகளாக இருந்துச்சு. அதாவது கருப்பு கலர் பானைக்கு ஒரு விலையும், அப்புறம் இந்த மண்பானை கலரில் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு விலையும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்ருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்காக சொப்பு சாமான்லாம் வந்து இருந்தது, மண்ணிலே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து எங்கள் அத்தை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா உண்டியல் வந்து வாங்கியிருந்தோம். மண் உண்டியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச்சுக்கெலாம் போகுவோம் இயர்லி ஒன்ஸ் அப்படின்றனால நானும் எங்கள் அண்ணாவும் என்ன பண்ணுவோன்னா, 2 பேருக்கும் ஒன்று அம்மா வாங்கி தருவாங்க. மண்பானை தான் வாங்கி தருவாங்க, மண் உண்டியல். அதில் வந்து 2 பேரும் காசு சேர்த்து வச்சு கரெக்டாக என்றைக்கு சர்ச்சுக்கு போகிறோமோ ஒரு 2 நாள் முன்னாடி தான் அதை உடைச்சி அதை எடுத்துகிட்டு 2 பேர் வந்து ஷேர் பண்ணிப்போம். அவனுக்கு இந்த எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அதில் தான் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிடுவோம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம். அந்த மாதிரி இருந்தது. இப்போது நினச்சி பார்த்தா ரொம்ப மெமரபுளாக இருக்குது அந்த மொமெண்ட்ஸ்லாம்.
கேம்ஸ்லாம், அப்புறம் வந்து இங்கே விளையாடுறதெல்லாம் பார்க்க வந்த குட்டி பசங்க விளையாடுறதெல்லாம், அப்புறம் நாங்கள் வந்து ரங்கராட்டினம் சுற்றணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நானும் எங்கள் அத்தை 2 பேரும் மட்டும் போனோம், அம்மா வரலை. அதுக்கப்புறமா நிறைய விளையாட கேம்ஸ், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க. அதில் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அங்கே போட் ரைட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஆக மொத்தம் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் விளையாடுறத தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரினோவேட் பண்ண எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து அவ்வளோவா லேக் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு தெரிவிங்க. ஸோ பாய் ஃப்ரம் அனிதா.